நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளின் காலையில மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தினம் நம்ம சந்திக்கும் பொழுதெல்லாம் காலையில ஆண்டவர் நம்மளுக்கு புதிய வார்த்தைகளை கொடுத்து புதிய உற்சாகத்தை கொடுத்து நடத்தி வருகிறார். இந்த நாளில நம்ம தியானிக்க போகிற வசனம் என்னன்னா, லூக்கா 22வது அதிகாரம். அவர் ஜெபம் பண்ணுவதற்கு கடந்து சென்றார். எங்க போனாருன்னா 41ல பாருங்க, அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டார். சீஷர்களை விட்டு அவர் தூரமாய் கடந்து சென்றார். கல்லறி தூரம் கடந்து சென்றார். கடந்து சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நிறைய பழக்கங்கள் இருந்தது, வழக்கங்கள் இருந்தது. நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் நிறைய விஷயங்களை. அதுல ஜீசஸ் had some important places in his life. அவருடைய வாழ்க்கையில சில மிக முக்கியமான இடங்கள் இருந்தது. அவர் எப்பெல்லாம் தனிமையில இருந்தாரோ அப்பெல்லாம் அவர் மலையில ஏறி ஜெபிக்க போனார்னு பார்த்தோம். அதே போல அவர் எந்தெந்த இடங்களில இயேசு கிறிஸ்துவ பார்க்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மலைக்கு கடந்து சென்றார், கடலில கரையோரங்களில இருந்தார், வனாந்திரத்துக்கு கடந்து சென்றார், தேவாலயங்களுக்கு கடந்து சென்றார். இது எல்லாமே அவர் போகிற இடங்கள். அந்த இடங்களில் எல்லாமே தனிமையில இருக்கும் பொழுது ஜெபித்தார், ஜனங்களோடு இருக்கும் போது உபதேசம் பண்ணினார். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய லைஃப் ஸ்டைல். அவர் எங்க பார்க்கலாம்? ஜீசஸ் எங்க இருப்பார் அப்படின்னா, வனாந்திரத்துல போங்க, அங்க இருப்பார், மலையில இருப்பார், ஜெபிச்சுட்டு இருப்பார். இல்லையா அந்த கரையோரத்துல பாருங்க, அவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். இல்லையா சீஷர்களோடு கடலுக்குள் சென்றிருப்பார். அப்படி இல்லையா தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணினார். இப்படி சில இடங்களில குறிப்பிட்டு சொல்லலாம். If you want to see Jesus, you can go there. அங்க இருப்பார். நம்மள நிறைய பேருக்கு சில பழக்கங்கள் இருக்கு. சும்மா இருக்கிற நேரத்துல சில இடங்களுக்கு போறது. அங்க போய் பார்த்தா அவர் இருப்பார். அந்த கடைக்கு போங்க, அந்த டீ கடையில உட்கார்ந்து இருப்பார். அங்க போங்க, அந்த பேக்கரியில் அவர் இருப்பார். இந்த டைம்ல அவர் அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேரை சில இடங்களில சந்திக்கலாம் என்று சொல்லுவோம். சங்கீதம் 1ல நம்ம வாசிக்கிறபடி, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலும் உட்காராமல் இருக்கணும். யாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் அப்படிதான் இருப்பான். கண்ட இடங்களுக்கும் நம்முடைய கால்கள் செல்லாது. கண்ட நபர்களோடு நம்முடைய பழக்க வழக்கம் இருக்காது. நமக்குன்னு ஒரு டீசென்டான பீப்புள் இருப்பாங்க. அப்படி ஒரு பீப்புள், ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்மளோட இருக்காங்கன்னா, அவங்களோட நம்ம தேவனை பற்றி மட்டும்தான், வேதத்தை பத்தி மட்டும்தான், ஆண்டவரை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுவோம். அனாவசியமா பேசக்கூடிய இடங்களில, தேவையில்லாத சம்பாஷணைகள் இருக்க இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா தேவனுடைய பழக்கம் அது அல்ல. ஆண்டவர் யாரு கூட எல்லாம் இருந்தாரு? ஜனங்களோட இருந்தார். ஜனங்களோட இருக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சாரு? உபதேசம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார், தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொன்னார், ஆறுதல் கொடுத்தார், சுகம் கொடுத்தார், அவர்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் செய்தார். நம்ம இருக்கிற இடம் நம்முடைய ஒர்க் பிளேஸா இருக்கலாம், நம்ம போய் சந்திக்கிற சில நபர்களா இருக்கலாம். எல்லா இடங்களுக்கும் போக வேணாம்னு ஆண்டவர் சொல்லலை, எங்க வேணாலும் போகலாம். ஆனா போனோம்னா தேவனுடைய விஷயங்கள், தேவனுடைய வார்த்தைகளை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ளணும், தேவனுடைய அன்பை மட்டுமே பகிர்ந்து கொள்ளணும். இப்படி நம்ம போற இடத்துல ஒரு மாற்றங்கள் உண்டாகணும். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய மாடல். அவருடைய லைஃப் ஸ்டைல் அப்படிதான் இருந்தது. எங்க அவர் கடந்து சென்றாரோ அங்க தேவனுடைய காரியங்களை நடப்பித்தார். தனிமையில இருந்தாரா? அவர் ஜெபித்தார். ஜெபிக்கும் பொழுது தனிமையை தெரிந்து கொள்வது தேவனுடைய ஒரு நல்ல ஆலோசனை. மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல பாக்குறோம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி பரலோகத்துல இருக்கிற பிதா கிட்ட நீ ஜெபின்னு சொல்றார் ஆண்டவர். Why do we prefer a separate place for prayer? எதற்காக நாம் தனிமையான அல்லது ஸ்பெசிபிக்கா ஒரு இடத்தை நம்ம ஏன் தேர்ந்து கொள்ளணும்? ஏன் ஆண்டவர் அப்படி தேர்ந்து கொண்டார் அப்படின்னா, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல உட்கார்ந்தாலும் ஜெபிக்கலாம், தவறல்ல. ஆனா நமக்கு ஜெபிப்பதற்குன்னு ஒரு இடம் வச்சுட்டோம்னா, அந்த இடத்துக்கு போன உடனே யூ நீட் நாட் வெயிட் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க போய் உட்கார்ந்த உடனே யூ வில் பி ஃபில்ட் வித் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இது அவருடைய பழக்கமா இருந்தது. அவர் ஜெபிக்க போகும் பொழுதெல்லாம் ஒரு சில இடங்களில ஸ்பெசிபிக்கா போய் அந்த இடத்துல மலையில இருந்தார், வனாந்திரத்துல இருந்தார், தனிமையில் இருந்தார். நாம் அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வீடா இருக்கட்டும் அல்லது தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும், எங்க நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடத்த ரெகுலர் ஆக்கிக்கணும். வேத வல்லுநர்கள் சில பேர் சொல்றாங்க, நீங்க பண்ற ஜெபம் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு இடத்துல நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல போகும்போது, ஒவ்வொரு தடவை அந்த இடத்துக்கு போகும்போது அது ஒரு புது இடமா பாருங்க. எப்படி நமக்கு பழக்கமான இடத்தை புது இடமா பார்க்க முடியும்? அந்த இடத்த நம்ம புது இடமா பார்க்கறோம்னா என்னன்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் சம்திங் நியூ இன் தட் பிளேஸ். திங்ஸ் அரேஞ்ச் பண்றது முதற்கொண்டு நீங்க ஒரு நாள் இருக்கிற மாதிரி இல்லாம அடுத்த நாள் கொஞ்சம் மாற்றி வைங்க. அந்த இடத்த புதுசா நீங்க பாக்குறது என்னன்னா, அங்க போகும்போதெல்லாம் நீங்க தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு நம்ம போகும்போதெல்லாம் நமக்கு உற்சாகம் வரும்.
புது ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். ஒரு புது ஃபீல் நமக்கு கிடைக்கும். இது எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கோம்னு தெரியல. நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதை இனிமே பிராக்டிஸ் பண்ணணும். அதை செய்து பார்த்தோம்னா நிச்சயமாக அதுல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் பொழுது, ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. அதுக்காக நம்ம எப்பயுமே வழக்கமா போற இடத்துல எப்ப போய் ஜெபம் பண்ணாலும் ஒரு அற்புதம் நடக்குமா? அந்த இடம் ஒண்ணு அவ்வளோ ஹோலியா? இல்ல. நம்ம ஒரு இடத்த ஹோலி ஆக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம இருக்கிற இடமெல்லாம் ஹோலி தான். பரிசுத்தமான இடம் தான். ஆனா கர்த்தர் அங்க ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி என்ன செய்தார்? அவரை பலப்படுத்தினார். நாட் அட் ஆல் டைம். நீ எல்லா நேரமும் அதை எதிர்பார்க்க முடியாது. எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் ஷுட் ஹேப்பன். பட் இட் வில் ஹேப்பன் எந்த டைம்ல தெரியுமா? when you face challenges, when you face tribulations, when you face struggles. நம்ம பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம போய் உட்கார்ற இடத்துல ஒரு மாற்றத்தை நாம் பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம தேவ தூதர்களை சந்திப்போம். பரிசுத்த ஆவியானுடைய இடைப்படுதலை நாம் காண்போம். we can experience the change in our life. பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை பலப்படுத்தினார். we could see the change after his prayer. பிரேயருக்கு முன்னாடி இருந்ததை விட பிரேயருக்கு அப்புறமா he was ready to face anything. he was ready to face the cross. அவர் பலப்படுத்தப்பட்டு சிலுவைக்கு நேராய் கடந்து சென்றார். ஸோ அதுலயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த ஸ்பெசிபிக் பிளேஸ்க்கு போறோம் பார்த்தீங்களா? அதுலயும் ஒரு சீக்ரெட் இருக்கு. why don't we experience the same thing? நம்ம ஏன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது? நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். நம்முடைய வீடுகள்ல ஜபத்தினுடைய பிளேஸ் என்று சொல்லி ஒரு ரூமையோ ஒரு இடத்தையோ நம்ம தெரிந்து கொண்டு அந்த இடத்துல நம்ம தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். தனிமையில அதிகமா தனிமையில ஜெபிப்போம். குடும்ப ஜபங்கள் இருக்கும், சேர்ந்து பண்ணுகிற ஜபங்கள் இருக்கும். ஆனா தனிமையின் ஜபத்துல மட்டும் ஒரே ஒரு இடத்தை நம்ம ஸ்பெசிபிக்கா தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம சில மாற்றங்களை காண்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்ததுன்னா அது நமக்கும் நடக்கும். சிலுவைக்கு முன்னதாக அதுக்கு அந்த பலன் அந்த ஸ்ட்ரென்த் அவருக்கு தேவைப்பட்டது. அது அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம். கல்லறி தூரம் போய் தான் உட்கார்ந்தார். வாரம் ஒரு முறை சினகாக் போனார், தேவாலயங்கள்ல போய் பிரசங்கம் பண்ணினார். அவருக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சிருந்தார் அவருடைய லைஃப்ல. எல்லா நேரமும் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம்னு அவர் வாழல. he has a disciplined lifestyle. ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறையை நாம பின்பற்றலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் எப்படினாலும் இருந்திருக்கலாம். நம்ம எப்படி காலையில எந்திரிக்கிறது ஒரு பழக்கமாக்கிக்கணும். சில பழக்கங்களை நம்ம ஆண்டவர் வச்சிருந்த அது எல்லாத்தையும் வழக்கங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கொள்ளணும்னு நினைச்சோமோ அதே போல காலையில் எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நமக்குள்ள பழக்கங்களை மாற்றிக்கொள்ளுகிறதுல ஒண்ணுதான் இது. நம்மளுக்குன்னு ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவர் தேவதூதன் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு பலன் கொடுத்தாரோ அதே போல சேலஞ்சிங் டைம்ல நமக்கும் அந்த ஸ்ட்ரென்த் நிச்சயமாய் தேவன் தருவார். So we have to follow Jesus in all our ways. So we have to seek a place separately, individually, personally to seek the kingdom of God. இதை நாம் இந்த நாள்ல கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.